என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன்னை மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தல்லவா காப்பாற்ற வந்திருக்கின்றேன். எத்தனையோ தடவை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த முறையும் என்னை நிராகரித்து விடாதே. உன் வெற்றியின் சூட்சமத்தை சொல்லி தருவதற்கு இந்த வராகி தாயானவள் நான் இருக்கும் பொழுது என்னை வணங்காமல் சென்று விடாதே. ஒரே ஒரு முறை என்னை தொட்டுவிட்டு உள்ளே வா என் தங்க பிள்ளையே. உனக்கான நன்மையே நல்லமையான விஷயத்தை நான் சொல்லி தரத்தான் போகிறேன். வெட்டி செலவுகள் செய்து கொண்டிருக்கின்றேனே, வீணாக விரயங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எதற்குத்தான் இந்த செலவு வந்து கொண்டிருக்கின்றது தெரியவில்லை. ஆனால் நீங்காத பிணியும் என் மனதிற்குள்ளும் உடம்புக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றது என்று மீளா துயரில் என் பிள்ளைகள் என்னை தேடி வந்திருக்கின்றார்கள். என் தங்கமே, உன் பாதை சரியாக நகர்ந்து கொண்டு இருக்கும் தருணத்திலே சில சமயத்தில் இப்படி வீண் செலவுகளும் வீண் விரயங்களும் உன்னை வந்து சேரத்தான் செய்கிறது. அதையும் தாண்டி வாழ்வதுதானே வாழ்க்கை. வாழ்க்கையை வாய்ப்புள்ள போதே நீ அங்கு சரியாக பயன்படுத்திக் கொள் என்றுதான் சொல்கிறேன். அந்த முயற்சியின் வடிவிலே இந்த வராகி தாய் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையான வழிமுறையில் நான் உன்னோடு செயல்பட்டு கொண்டு இருப்பதை மறந்தும் விடாதே, அங்கு மறுத்தும் விடாதே. எத்தனையோ வேளைகளில் என்னை கடந்து வந்தே விட்டாய். உன் தவறுகள் எல்லாம் என் அன்பினால் மன்னிக்கப்பட்டு விட்டது. உன்னை சுற்றி இருக்கும் அந்த சூழ்ச்சிகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் நான் அல்லவா முறியடிக்க வந்திருக்கின்றேன். உன்னோடு உனக்கான ஒவ்வொரு விஷயத்திலும் திருப்பத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த திருப்பத்தின் நல்லதையும் நன்மையான காரியத்தையும் தருவதற்கு வெற்றி கிரீடத்தை உன் தலையில் ஏற்றுவதற்கு இந்த வராகி தாய் வந்திருப்பதை நீ மறுத்து விடாதே. உன்னால் முடியும் என்ற ஒரே நம்பிக்கையில் உனக்கான வாழ்க்கையை நீ செயல்படுத்தி கொண்டே இரு. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு நிலையும் நான் எதற்காக இப்படியெல்லாம் பண்ணுகிறேன் அப்படியெல்லாம் பண்ணுகிறேன் என்று உனக்கு புரிகிறதா? எங்கேயும் தேடிக்கொண்டு இருக்கின்றேன் தாயே, ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று நீ விமர்சனங்களை வைக்காதே. உன் மீதும் இங்கு பல பேர் விமர்சனங்கள் வைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த விமர்சனங்களின் குற்றங்களையும் குறைகளையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் நீ என்ன தேடிக்கொண்டு இருக்கின்றாய் என்பதில் தெளிவுபட இருந்து கொள். ஏனென்றால் என்னிடம் ஒரு நீண்ட பட்டியலை தயார் செய்து எனக்கு அது வேண்டும் அம்மா, இது வேண்டும் அம்மா என்று பார்ப்பதற்கு எல்லாத்துக்கும் நீ ஆசைப்பட்டு என்னிடம் சொல்லி கொண்டு போகிறாய். என்னை விட்டு சற்று கடந்த பிறகு, என் கோயிலை விட்டு சற்று கடந்த பிறகு நீயோ அது வேண்டாம் இது வேண்டாம் என்று பட்டியலில் தயார் செய்ததை நீயாகவே மாற்றிக்கொள்கிறாய். இதிலிருந்து என்ன தெரிகிறது? உன் மனம் அங்கு குழப்பத்திற்கு மேல் குழப்பமடைந்து கொண்டு இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் என் பிள்ளையே. உன் மனம் குழப்பமடையும் தருணத்தை நான் அறிந்து விட்டேன். அதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் சிறிது காலத்தை எடுத்திருக்கின்றேன். நீயோ அதை காலதாமதம் என்று எண்ணிக்கொள்ளாதே. காலதாமதமானாலும் தரமான ஒன்றை என் பிள்ளைகளுக்கு தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி தருவதற்கு இந்த தாய் இருக்கும் பொழுது நீ ஏன் அங்கு எங்கெங்கேயோ பதற்றமடைகிறாய்? எப்பொழுதும் நீ செல்லும் பாதையில் பயணிப்பதற்குத்தானே அங்கு நான் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றேன். நீ செல்லும் பாதையானது என்னால் வகுக்கப்பட்டது. நீ செல்லும் பாதையானது என்னால் தீர்மானிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது நிலையானதாக நிரந்தரமானதாக தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சத்திய வாக்கினை உனக்கு கொடுத்ததை கொடுத்தபடியே உனக்கு நான் எப்படி என்ன தர வேண்டுமோ அதை தருவதற்காக இப்பொழுது வந்து இருக்கின்றேன். இந்த நிலைமையை பார்த்து ஐயோ எனக்கு மட்டும் இப்படி வந்து விட்டதே, எனக்கு மட்டும் இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ இதுவும் கடந்து போகும் என்ற நிலையில் உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் மட்டும்தான் உனக்கானது உன்னை வந்து சேரும். வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். எடுத்த உடனே எல்லா செயல்களும் வெற்றியில் முடிய வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உன் முயற்சினை எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கின்றாய் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். உன் நம்பிக்கைக்கு உரியவளாக இந்த வராகி தாய் நான் இருக்கும் பொழுது
உனக்கு வெற்றி நிச்சயம்தான் என் கண்ணின் மணியே. நம்பிக்கையோடு இரு, நல்லதை நான் உனக்கு நடத்தி தருகிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.